ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 20 வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரக பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கி வரணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கி அதில் 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பீஃப் போட்டு நல்லா கலக்கணும். அந்த மசாலா எல்லாமே பீஃபில் ஏறணும். பீஃப்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டு சிம்மில் வைக்கணும். அதோட கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 விசில் இல்லை 10 விசில், நீங்கள் நம்ம வாங்குகிற மீட்டை பொறுத்து இருக்குது. அது கூட ஃப்ரெஷ் பட்டாணி என்கிட்ட இருந்தது, அதை போட்டு விசில் விட்டேன். கொஞ்சம் அரைச்ச தேங்காயும் இருந்தது, அதையும் போட்டு இது பண்ணேன். கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கட் பண்ணி அதில் நம்ம போட்டோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். நான் சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை இது கூட எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு.